அதாவது இன்னைக்கு போர்ன்னு வரும்போது நெறைய பேர் ஆதரவு. அதாவது இத எப்படி பார்க்குறாங்கன்னா, அ அதாவது போர்னா ஏன் இவன் வந்து அவ்ளோ ஆர்வமா இருக்கான்னு தெரியுமா? போர் நடக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டா இவன் தன்ன ஒரு மாவீரரா உணர்றாரு. ஓ! நமக்கு வீரம் இருக்கு. போர் வேண்டான்னு சொன்னா கோழை. போர் வேணும்னு சொன்னா, அங்க இப்போ பாகிஸ்தான் மேல ஏவுகணைகள் சராமரியா போடுறாங்க. போடுங்க, காலி பண்ணிடுங்க, முடிச்சு விட்டுருங்க, மொத்தமா முடிச்சு விட்டுருங்க. அப்படி பாகிஸ்தான முடிச்சு விட்டுருங்க அப்படின்னா, இவரு தன்ன ஒரு மாவீரர் போல்க. ஒரு மாவீரர் மாரி நெனச்சுக்கிறாரு. நாம ஒரு மாவீரர். அதனால தான் நம்ம இப்படி யோசிக்கிறோம். நம்ம பாத்தியா மத்தவங்கள பத்தி பரிதாபமே ஒரு மாவீரன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஒரு அலெக்சாண்டர் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஒரு நெப்போலியன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஒரு ஹிட்லர் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஹிட்லர்லாம் மாவீரனுக்கு நம்ம உதாரணமா வச்சுக்கிறோம். அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் என்ன பண்ணுவாரு? எதிரிகள சும்மா வாள வச்சு வெட்டி சாய்ச்சிருவாரு. 2 துண்டா ஆக்கிருவாரு. ஹிட்லர் என்ன பண்ணுவாரு? எதிரிகள துப்பாக்கி போட்டு சுட்டு தள்ளிருவாரு. வதை முகாம் அங்கெல்லாம் போட்டு மனுஷங்கள கொடுமைப்படுத்தி கொன்றுவாரு. அப்படிப்பட்டவங்க தான் மாவீரன். அப்போ எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க? போர்ன்னு வரும்போது, அவங்க மனுஷங்க படுற கஷ்டத்தலாம் உணராம, அவங்க அவங்க சாகட்டும். அப்பதான் நம்ம மாவீரர். மாவீரருக்கான குணம் என்கிறது ஒரு தயவுதாட்சிணையற்ற ஒரு ஒரு பரிதாபமே இருக்கக்கூடாது. அவன் தான் மாவீரன். அதனால தான் நீ பாகிஸ்தான முடிச்சு விட்டுருங்க. அ எல்லாத்தையும் அழிச்சு குண்டுகள போடுங்க. குண்டு போடுற இடத்துல குழந்தைகள் இருக்காங்கய்யா. பெண்கள் இருக்காங்க. மனுஷங்க இருக்காங்க. குழந்தைகள் மட்டும் தான் மனுஷங்களா என்ன? அ யாரா இருந்தா என்ன? எல்லாருமே இருக்காங்க. அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் அதெல்லாம் மத்தவங்களுடைய வலிகளை நான் பார்க்க மாட்டேன். பிறர்களுடைய வலிய பார்க்க மாட்டேன். ஒரு அ அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு மாவீரரா உணரணுங்கிறதுக்காக, இந்த மாரி போருக்கு ஆதரவு ரொம்ப எளிமையா அந்த களத்தில நின்னு போரிடுபவர்கள் ஒரு மாவீரர் என்றால், அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களும் மாவீரர்கள் தான். அப்படின்னு அதன் மூலமாவது நம்ம மாவீரராக ஒருவர் எப்படி தன்னை உணர முடியும்? மாவீரராக நான் என்னை உணர வேண்டுமென்றால், இந்த போருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். எனக்கு பரிதாபமே இல்ல, தயவுதாட்சிணியம் இல்ல. எத்தன பேர் செத்தா என்ன? நான் வெற்றி பெறணும். இதான் மாவீரருக்கான ஒரு இலக்கணம். நான் மாவீரராக என்னை நான் உணர வேண்டும். அதற்காக இந்த போருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. மாவீரராக நான் என்னை உணர வேண்டும். அதற்காக இந்த போருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. அதான் நெறைய பேர் போருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தாழ்வு மனப்பான்மை. தான் ஒரு கோழையா? அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. அப்போ தன்னை மாவீரராக உணர்வதற்கு எத்தன பேர் செத்தா என்ன? எத்தன பேர் செத்தா கூட தன்னை நான் மாவீரராக உணர வேண்டும். அதற்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்போ சரி போர் வேண்டான்னு சொல்றாங்க பாருங்க. உண்மையிலே அவங்க தான் மாவீரர். அவங்க தான் புரிஞ்சுகிட்டு, எதுக்குப்பா அப்படின்னு எல்லாரும் மனுஷங்க தானே அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவங்க தான் ஒரு மனிதரா இருக்கிறாங்க. அந்த தாழ்வு மனப்பான்மை அவங்ககிட்ட இல்ல. தான் ஒரு கோழையா அப்படிங்கிற அந்த எண்ணம், கேள்வியெல்லாம் அவங்ககிட்ட இல்ல. தான் வீரன்கிறதுல எந்தவித சந்தேகமும் அவங்களுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது நான் என்ன வீரனா நெனைக்கிறவங்க யாரும் சாகக்கூடாது. எல்லாருமே பாதுகாக்கிறவன் தானே மாவீரன். வீரம்னா என்னது? இப்போ பாதுகாக்கிறவங்க தானே. அப்போ நான் இன்னொருத்தர கொன்னா தான் நான் என்ன பாதுகாக்க முடியும்? அப்படின்லாம் இல்லாம, எனக்கு என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னை சார்ந்தவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுபோல தான் அவங்களும் நினைப்பாங்க. நான் மத்தவங்கள கொன்னா தான் நான் பாதுகாப்பா வாழ முடியும். அப்படின்லாம் இல்லாம, அ நானும் பாதுகாப்பா வாழணும். அவங்களுக்கும் அவங்களுடைய உணர்வையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, பிறருக்கு இடையூறு இல்லாம நீ மாவீரரா இருக்கணும். உன்ன நீ பாதுகாத்துக்கோ. பிறரை இடையூறு செய்யாத. இந்த மாரி தாழ்வு மனப்பான்மை தான் போருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு காரணம். போருக்கு ஆதரவு தெரிவிப்பது, தன்னை ஒரு தான் ஒரு கோழையா அல்லது தான் ஒரு மாவீரர்ன்னு நிரூபிக்க முயற்சி செய்ற மனப்பான்மை. அதுக்கு எவன் செத்தாலும் பரவால்ல. எவன் செத்தாலும் பரவால்ல. எத்தன பேர் செத்தாலும் பரவால்ல. தான் ஒரு மாவீரர்ன்னு வரலாற்றில இடம் பிடிக்கணும். வரலாற்றில யாரும் தன்னை ஒரு கோழையா நெனச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து போரிட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து அப்படின்னா இந்த 26 பேர் பகல்காம்ல சுற்றுலா பயணிகள சுட்டுக் கொன்னாங்களே அந்த பாகிஸ்தான் வீரர்கள். அதுக்கெல்லாம் அதுக்கு என்னதான் தீர்வு? உங்க வீட்ல ஒருத்தர சுட்டுக் கொன்னாங்கன்னா, இது ஏன் சுட்டுக் கொன்னாங்க? நாம வந்து அந்த எல்லைப்புறத்தில தகுந்த பாதுகாப்போட இருந்திருக்கணும். நம்ம பாதுகாப்பு ரொம்ப அந்த இடம்லாம் பயங்கரவாத ஆபத்து உள்ள இடம். லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் வச்சிருக்கீங்கன்னா, அந்த இடத்துல அவ்வளோ பாதுகாப்பு. யாரும் வரவே முடியாது. யாரும் நம்ம இந்த பயங்கரவாதிகள் உள்ள வரவே முடியாதுங்கிற அளவுக்கு அங்க பாதுகாப்பு போட்டிருக்கணும். அப்படி பாதுகாப்பு போட்டா, நாம மனித தன்மையோட இருக்கலாம். நீ பாதுகாப்புல தளர்வு இருக்க போய் தான், பாதுகாப்புல ஓட்டை இருக்க போய் உள்ள வரான். அவன் இங்க இருக்கிற 26 பேர சுட்டுக் கொன்னுட்டு போறான். ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயல அவன் செஞ்சுட்டு போறான். படுபாதக செயல செஞ்சுட்டு போறான்.
அவன் செய்கிறதுனால நமக்கு பழி வாங்குறதுக்காக அதே படுபாதக செயலை நாம் கையில் எடுக்க வேண்டியிருக்கு. அவன் நம்மளையும் கெட்டவனாக்கிட்டு போயிட்டான். அவன் ஒரு கெட்டவன். அவன் நம்மளை கெட்டவனாக்கிட்டு போயிட்டான். அப்போ நம்ம நல்லவனாக இருக்கணும்னா அந்த கெட்டவன் உள்ளே வராமல் பார்த்துருக்கணும். அப்போ தான் நம்ம அப்போ அவன் உள்ளே வராமல் தடுத்திருந்தா நாம் நல்லவராக இருக்கலாம். இன்றைக்கி அவன் நம்மளையும் கெட்டவராக்கிட்டான். அதனால்